மாதிரி எங்களோட நியூ காரோட பார்ட் 2 vlog இது. ஸோ இது வந்து காரில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் விட்டுருக்கணும் அதெல்லாம் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன நீங்கள் வந்து மேஜராக நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்லலாம் விட்டனோ அதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. நாங்கள் வாங்கி 1 month ஆகுது. ப்ளஸ் வந்து இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து வீடியோ வந்து இதனாலே போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம போய் வீடியோ போட்டு இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் மைண்டு மாறுறதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப் நீங்கள் வந்து இந்த காரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரில் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல சீட்டுக்கு மேலே, இது வந்துட்டு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இது கீழே மேலே அந்த மாதிரி. இல்லை வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கும் அப்படியே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிரைவர் சீட்டு அது பக்கத்தில் பேக் சைடு 2 சீட்டு 4த்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீட் பெல்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் 2 சீட் பெல்ட்டு, இது 2த்துக்குமே வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த காரில் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, மேபி இருந்திருக்கலாம், இல்லை நாங்கள் வச்சிருந்த காரில் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து கிட்ஸ் எல்லாம் உட்காந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கீழே இறங்கி அவங்களுக்கு கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது கீழே இறங்கும். வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மேலே ஏற்றிக்கலாம். இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம கீழே வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பெரியவங்கெல்லாம் உட்காடுறோம் அப்படின்னா வந்து இதை அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஐ திங்க் வந்து இதில் நான் நியூவாக பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக் சைடில் வந்து நமக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 watts. ஸோ லேப்டாப் வரைக்கும் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த சுச்சுவேஷன் இன்னும் வரல, ரெய்னி சீசன் இன்னும் வரல. பட் வந்து இது ரெய்னி சீசனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காரை நீங்கள் வந்து ஓட்டுறவங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ வந்து இந்த வைப்பர் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. கார் இப்போ கொஞ்சம் லைட்டாக அழுக்காக இருக்குது, நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னைக்கு கார் வந்து நான் இன்னொரு டைம் ஓட்டுறேன். 2nd, 3rd, 4th டைம் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னும் காரை பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து காரை இப்போ வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால வந்து இன்னைக்கு நான் வந்து டிரைவ் பண்ணும்போது என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எப்படி வியூ இருக்குது, இந்த சீனு ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன எங்கள் சின்ன ஏரியாவோட அழகை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு ஆற்று ஓரத்தில் நாங்கள் வந்து ஒரு டிரைவ் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து சீன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய கேமராவில் கேப்சர் பண்ணதுன்னு தெரில, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் வந்து 4th கியரில் போயிட்டுருக்கேன். ஸோ வண்டி வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கேஷுவலாக நான் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் இருக்குல்ல, இங்கே நம்ம பார்க்குற மிரர், சென்டர் மிரரு, இந்த மிரரில் வந்து ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி பார்க்குற வண்டி வந்து நைட் டைம்ல கிளார் அடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம் இப்போ நான் வந்து ஒரு 6 o'clock கிட்ட ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நைட் டைம்ல பின்னாடி ஏதாவது வண்டியில வந்து லைட் எரியுது அப்படின்னா வந்து எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது என் கண்ணு கூசாது, கிளார் அடிக்காது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்ட் 1ல பார்க்கல. பார்ட் 1ல பார்க்காத விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சிலிண்டர் இன்ஜின், ஃப்ரண்ட்ல வந்து வைப்பர் 2 கொடுத்துருக்காங்க. அதே இந்த சீனை பாருங்க, பயங்கர ஒரு ஆரஞ்சிஷா இருக்கு. ரொம்ப ஒரு சினிமாட்டிக்கான ஒரு வியூ மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நமக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கர்வ்ல வந்து வண்டி திருப்பிட்டு இருக்கேன். ஸோ வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சில இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அப்படியே மேலே போற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இது வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த ரோடை வந்து ஃபீல் பண்ண முடியிற அளவுக்கு இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இந்த வண்டியில வந்து நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து பிரேக்கிங் சொல்லியே ஆகணும். பிரேக்கிங்கும் வந்துட்டு கரெக்டா நமக்கு வந்து இந்த அளவு தான் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து ஹேண்டில் எவ்வளோ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஏசி வந்து பயங்கரமாக ஒத்துக்காது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் இருக்கும்போதே நமக்கு வந்து சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ பின்னாடி உட்காந்ததா கூட தெரியாது போல், முன்னாடி உட்காந்ததா பயங்கர சில்னஸ் இருக்குது. கையெல்லாம் அப்படியே விரைக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே ஒரு மவுண்டெயினில் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சில்னஸோட நம்ம வந்து இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபாக் லேம்ப் வந்து இந்த காரில் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபாக் இருக்கும்போது நம்ம இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹை பீம், லோ பீம். ஹை பீமோட த்ரோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லோ பீமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு. அதனால அதுவும் இந்த வண்டியில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல வந்து லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் லைட் எரியும். இப்போ நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறங்குறப்போ என்ன கீழே இருக்குது அப்படின்ட்டு தெரியறதுக்காக இந்த மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. ஹோப் இந்த கார் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்து உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக இருங்க. பாய்.